வணக்கம் நண்பர்களே. கோடை விடுமுறை பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளதுங்க. செங்கோட்டையிலிருந்து நேரடியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை ஒரு புதிய சம்மர் ஸ்பெஷல் ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த ரயிலின் பெயர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பெங்களூர் கண்டோன்மெண்ட் சம்மர் ஸ்பெஷல். வண்டி எண் பார்த்தீங்கன்னா 06514. இது எந்தெந்த ரயிலில் நிற்கும், எத்தனை மணி நேர பயணம், ஏன் இந்த ரயில் முக்கியமானது, மீண்டும் இந்த சேவை தொடர வாய்ப்பு இருக்கிறதா, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். முதலில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க? செங்கோட்டையா, தென்காசியா, ராஜபாளையமா, இல்லை பெங்களூரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 06514 செங்கோட்டை டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் சம்மர் ஸ்பெஷல் 25 மே 2026 திங்கட்கிழமை இயக்கப்படுகிறது. செங்கோட்டையிலிருந்து இரவு 11 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் மதியம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்றடைகிறது. மொத்த பயண நேரம் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம். மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா 609 கிலோமீட்டர். இதன் முன்பதிவு 22ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியலை. ஸோ நம்ம வீடியோவை போடலாம்னு சொல்லி போட்டேன். ஸோ இந்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா மே 22 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு மேலே தொடங்கிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இருந்து பெங்களூர் செல்லும் பயணிகளுக்கு எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐடி வேலை, கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள்னு பலர் பெங்களூர் பயணம் செய்கிறார்கள். ஆனால் நேரடி ரயில் வசதிகள் குறைவாக உள்ளனங்க. இந்த நிலையில் இந்த சம்மர் ஸ்பெஷல் பயணிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். முக்கியமாக தென்காசி, ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், மதுரை பகுதி மக்களுக்கு கூடுதல் சேர்வாக அமைகிறதுங்க. இப்போது இந்த ரயில் இருக்கும் அனைத்து நிலையங்களும் பார்ப்போங்க. தென்காசி, செங்கோட்டையில் எடுத்து தென்காசி, கடையாநல்லூர், சங்கரன்கோயில், ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி. இது கிருஷ்ணராஜபுரம் வழியாக போகாமல் சேலம், ஜோலார்பேட்டை வழியாக போகாமல் சேலம் ஒசூர் வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடு முதல் கர்நாடகா வரை முக்கிய நகர்கள் அனைத்தும் இணைக்கப்படுகிறதுங்க. ஸோ இப்போது நேரம் பார்ப்போம், எத்தனை மணிக்கு எடுக்குது, எத்தனை மணிக்கு போகுதுன்னு சொல்லி. செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 11 மணி நைட் எடுத்து தென்காசி 11:17, கடையநல்லூர் பார்த்தீங்கன்னா 23:35, சங்கரன்கோயில் பார்த்தீங்கன்னா 12:05, ராஜபாளையம் 12:32, ஸ்ரீவல்லிபுத்தூர் 45, மீன்ஸ் 12:45, சிவகாசி 1 மணி, விருதுநகர் 1:45, மதுரை 2:30, ஓசூர் சேலம் பார்த்தீங்கன்னா 6:40, ஓசூர் 9:52, பெங்களூர் கண்டோன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மணி. இரவு ஏறி காலை எழுந்தால் சேலம் வந்துடும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஓசூர் வந்துடும். அப்புறம் பெங்களூர் வந்துடும். அதனால் நீண்ட தூர பயணத்திற்கு இது வசதியான நேரம் விட்டுருக்காங்க. திரும்பும் சேவையும் வண்டி விட்டுருக்காங்க. பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து தென்காசி ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. தென்காசி டு வரும்போது பார்த்தீங்கன்னா செங்கோட்டை டு பெங்களூர், போகும்போது பார்த்தீங்கன்னா தென்காசி டு போகும்போது பெங்களூர் கண்டோன்மெண்ட் தென்காசி வண்டியாக போட்டிருக்காங்க. 06513. பெங்களூர் கண்டோன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:20 எடுத்து சேலம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம் வழியாக அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு தென்காசி போகுதுங்க. இதுக்கான மொத்த பயண நேரம் பார்த்தீங்கன்னா 14 மணி 40 நிமிடங்கள். பல நேரங்களில் சம்மர் ஸ்பெஷல் ரயில்கள் இயக்கப்பட்ட பிறகு பயணிகள் என்ன சொல்றது அதிகமான வரவேற்பு இருந்தால் அவை நிரந்தரமாக சேவையாக மாற்றப்பட வாய்ப்புள்ளதுங்க. ஸோ மக்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த வண்டி ஹெவி டிமாண்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீரியாடிக்கல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பீரியாடிக்கல் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க. நிறைய ட்ரெயின்ஸ் ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சதர்ன் ரயில்வேலேருந்து. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். எனவே இந்த ரயிலில் நீங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் எதிர்காலத்தில் வாராந்திர அல்லது நிரந்தர சேவைகளை மாற்றப்படலாம். ஓகேங்களா? இந்த வண்டி கிடைக்கும் நன்மைகள் பார்த்துருவோமா? பேருந்து செலவு குறைக்கும், நேரடி இணைப்பு, இரவு பயண வசதி, ஐடி பயண உதவி, மாணவர்களுக்கு கூடுதல் இருக்கைகள் நிறைய இருக்குங்க. முக்கியமாக சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன்கோயில், தென்காசி பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பயனுங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தென் தமிழ்நாடு மற்றும் பெங்களூரை இணைக்கும் மிக முக்கியமான சிறப்பு ரயிலாக பார்க்கப்படுது. ஹெவி டிமாண்டுக்கு அப்புறம் இந்த வண்டியை விட்டுட்டு இருக்காங்க நம்ம சதர்ன் ரயில்வேல இருந்து. ஸோ 22ஆம் தேதி மேவே ஸ்டார்டிங் ஆகிடுச்சு புக் பண்ண. கன்சிக்யூட்டிவ் ஸ்டேஜில் நீங்களும் புக் பண்ணி வேகன்சி இருக்கான்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு வீடியோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆறுதலாக இருக்கும். டெய்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே ரேக் ஷேரிங்ஸ் பார்ப்போம். வண்டி 06514 செங்கோட்டை டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்பெஷல் இருக்குங்க இல்லையா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 06513 பெங்களூர் கண்டோன்மெண்ட் தென்காசி வரைக்கும் உங்களுக்கு
ரேக் ஷேரிங் ஆகுது. தென்காசிக்கு செங்கோட்டைக்கு ஐ திங்க் ஸோ ஒரு 6 to 12 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளாட்ஃபார்ம் இல்லாதனால வண்டி வந்து ஒன் டைம் டைரக்ஷன் மட்டும் செங்கோட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதர் டைம் டைரக்ஷன் வந்து தென்காசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தான் கண்ட்ரோல் வரப்போகுது இந்த வண்டி. ஏன்னா வந்து 065XX வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் கண்ட்ரோலில் தான் வரப்போகுது. எங்கே வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் இருக்கும். செகண்டரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கோட்டையிலலாம் வந்து தென்காசியில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் கம்போசிஷன் வந்து பார்ப்போம். இது வந்து வெப்சைட்லேயே வந்து ஒன்றுமே நமக்கு கொடுக்கல ரேக் கம்போசிஷன் நான் பார்த்த வரைக்கும். பட் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் 4 ஜென்ரல் இருக்க சான்ஸ் இருக்குது. S6 வந்து ஒரு ஸ்லீப்பர் வந்து 6 இருக்க சான்ஸ் இருக்குது. B1 செகண்ட் ஏசி வந்து ஒரு 2 இல்லை 3 இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்க சான்ஸ் இருக்குது. லோக்கோ வந்து புல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா VAP4, VAP7, VAP9 3 தான் ஏதாவது சான்சஸ் இருக்குங்க. இதான் அதுக்கான ரூட்டு. நான் ரூட் மேப்பும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு இருக்குன்னு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம், செங்கோட்டையிலேருந்து விருதுநகர் வரோம், மதுரை வரோம், அப்புறம் திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல்லேருந்து நமக்கு கரூர் வந்துட்டு கரூர்லேருந்து நாமக்கல், சேலம்லேருந்து அப்படியே நமக்கு தருமபுரி, ராயக்கோட்டை, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒசூர்லேருந்து உங்களுக்கு கேஎஸ்ஆர் இங்கே வந்து பெங்களூர் கண்ட்ரோன்மெண்ட் வந்துடுங்க. நமக்கு இங்கே தான் ஃபைனலி வரப்போகிறோம். இந்த வண்டிக்கான பிடிஎஃப் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 60 to 70 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் 120. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 50 தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு ஒரு சோர்ஸாக இருக்கும். ஸோ டேக் கேர் அண்ட் பை.